எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து படித்து நல்ல வேலைக்கு போயிருக்கலாம்ல, இந்த விவசாயம் பண்ணி அவ்வளோ நஷ்டமாக தானே உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் அப்படி விவசாயத்தை கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் இதை விட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போய் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றினான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு தான் ஒரு பதில் ஒன்று சொல்கிறேன். நான் வந்து படித்து நல்ல ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிருக்கலாம், வேலைக்கு போயிட்டு நிறைய நான் பணம் வந்து சம்பாரிச்சிக்கலாம், அந்த பணத்தை வந்து என்னால் தின்ன முடியாது. விவசாயம் பண்ணுற சாப்பாட்டை தான் நான் சாப்பிடணுன்றத நான் மறக்காமல் நான் இருக்கிறேன், நீங்களும் மறக்காமல் இருக்கேன். எதனால் நான் சொல்கிறேன்னா, நான் எவ்வளோதான் பணம் வச்சு தான் பணத்தை தின்ன முடியாதுங்க, விவசாயம் பண்ணுற பொருளை தான் தின்ன முடியும். அந்த விவசாயம் பண்ணுற இடத்துலேருந்து நான் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிருந்தேன்னா இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு யாருங்க முன் வருவாங்க? அதேமாரி பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ தான் இந்த விவசாயம் எனக்கு நஷ்டம் கொடுத்தாலும் நான் இதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு தாங்க இருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த விவசாயன்றது என் தாத்தா, எங்கள் அப்பா, என் அப்பனுக்கு அப்புறம் நான், எனக்கு அப்புறம் என் புள்ள பண்ணணும்னு ரொம்ப 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 ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த விவசாயம் மட்டும் இல்லாமல் மரம் வெட்டுற வேலைக்கு, அண்டை வெட்டுற வேலைக்கு, டிரைவிங் வேலைக்கு, ஒரு சூப்பர் மார்க்கெட் வேலைக்கு, கீரை விற்கிறதுக்கு போகிறேன். என்ன வேலை கிடைக்குதாங்க எல்லா வேலையும் செய்வேங்க. செஞ்சு பார்த்தீங்கன்னா அதில் வர காசை வச்சு என் குடும்பத்தை ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த விவசாயத்தை விட மாட்டேன்றது மட்டும் நான் உறுதியாக இருக்கிறேங்க.